அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம். தாய்மொழியால் இணைவோம், தாய்மொழியை வளர்ப்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நமது சேனல் ஆன்மீக பதிவில் 12ஆம் நூற்றாண்டில் சேக்கிழார் அருளிய 12ஆம் திருமுறை சைவ காப்பியமுமான பெரிய புராணம் என்ற திருத்தொண்டர் புராணம் என்னும் நூலில் உள்ள அனைத்து பாடல்களையும் பரம்பொருளான சிவபெருமானின் அருளாசியுடன் ஒவ்வொரு பாடலையும் தெளிவான மற்றும் இயல்பான விளக்கத்துடன் அளித்து வருகிறோம். நாங்கள் அளித்து வரும் இந்த பெரிய புராணம் என்ற திருத்தொண்டர் புராண பதிவினை கேட்டு அதன் இனிமை உணர்ந்து அகிலம் காக்கும் இறைவனின் அருளாசியை பெற்று இறைப்பயன் அடையுமாறும், மேலும் இந்த பதிவிற்கு லைக் மற்றும் ஷேர் செய்தும், அது மட்டும் அல்லாமல் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொண்டு இப்பதிவினை தொடர்கிறேன். வாருங்கள், ஆன்மீக பதிவில் சேக்கிழாரின் 12ஆம் திருமுறையான பெரிய புராணம் என்ற திருத்தொண்டர் புராண பாடல்களை தெளிவான விளக்கமுடன் அறிவோம், அறிந்து தெளிவோம், தெளிந்து இறைப்பயன் அடைவோம். பெரிய புராணம் அல்லது திருத்தொண்டர் புராணம் என்பது சேக்கிழார் அவர்களால் பெருங்காப்பிய இலக்கணங்கள் பலவும் கொண்டதாக இயற்றப்பட்ட சைவ காப்பியம் ஆகும். சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருத்தொண்டர் தொகை என்னும் நூலை முதல் நூலாக கொண்டும், சுந்தரமூர்த்தி சுவாமிகளை காப்பிய தலைவராக கொண்டும், அவர் போற்றிய சைவ அடியார்களின் வாழ்க்கை வரலாற்றினையும் இந்நூலில் சேக்கிழார் விவரிக்கிறார். திருத்தொண்டர் தொகை நம்பியாண்டார் நம்பி எழுதிய திருத்தொண்டர் திருவந்தாதி ஆகியவற்றை மூல நூல்களாக கொண்டும், 2ஆம் குலோத்துங்க சோழனிடம் அமைச்சராக இருந்த சேக்கிழார் பல ஊர்களுக்கு சென்றும் திரட்டிய தகவல்களை கொண்டும் பெரிய புராணம் எழுதப்பெற்றுள்ளது. 2ஆம் குலோத்துங்க சோழனின் ஆணையின்படி தில்லைக்கு சென்றவர் அங்கு இருக்கும் இறைவனான நடராசர் உலகெல்லாம் என்று அடியெடுத்து கொடுக்க சேக்கிழார் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் என பெரிய புராணத்தை தொடங்கியதாக நம்பப்படுகிறது. இடைக்கால இலக்கியத்தில் மக்களின் வாழ்க்கை பற்றி வரலாற்று போக்கில் அறிவதற்கு இந்நூல் உதவுகிறது. பெரிய புராணம் முதல் காண்டம், 2ஆம் காண்டம் என 2 காண்டமாகவும், முதல் காண்டத்தில் 5 சருக்கங்களையும் 2ஆம் காண்டத்தில் 8 சருக்கங்களையும் உடையதாக அமைக்கப்பெற்றுள்ளது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருத்தொண்டர் தொகையில் இடம்பெற்றுள்ள பாடல்களின் முதல் வரியே சருக்கங்களின் பெயர்களாக உள்ளது. காப்பிய கதையானது கைலாயத்தில் தொடங்க பெற்று சைவ அடியார்களின் வாழ்க்கையை விவரித்து இறுதியாக கைலாயத்தில் முடிகிறது. முதற்காண்டத்தில் திருமலை சருக்கம், தில்லைவாழ் அந்தனர் சருக்கம், இலைமலிந்த சருக்கம், மும்மையால் உலகாண்ட சருக்கம், திருநின்ற சருக்கம் என்ற 5 சருக்கங்களும், 2ஆம் காண்டத்தில் வம்பரா வரிகண்டு சருக்கம், வார்கொண்ட வனமுலையால் சருக்கம், பொய்யடிமை இல்லாத புலவர் சருக்கம், கரைக்கண்டன் சருக்கம், கடல் சூழ்ந்த சருக்கம், பத்தராய் பணிவார் சருக்கம், மன்னிய சீர் சருக்கம், வெள்ளானை சருக்கம் என்னும் 8 சருக்கங்களும் அமைந்துள்ளன. இந்த 13 சருக்கங்களிலும் உள்ள மொத்தம் 4286 பாடல்களையும் ஒவ்வொரு பதிவிலும் ஒவ்வொரு பாடலாக தெளிவான மற்றும் இயல்பான விளக்கமுடன் கேட்டு இறைப்பயனை அடைய உள்ளோம். பெரிய புராணம் 6 அவையடக்கம். தெரிவரும் பெருமை திருத்தொண்டர்தம் பொருவரும் சீர் புகழல் உற்றேன் முற்ற பெருகு தென்கடல் ஊற்றுன் பெருநசை ஒரு சுணங்கனை ஒக்கும் தகைமை ஏன். தெரிவரும் பெருமை திருத்தொண்டர்தம் பொருவரும் சீர் புகழல் உற்றேன் முற்ற பெருகு தென்கடல் ஊற்றுன் பெருநசை ஒரு சுணங்கனை ஒக்கும் தகைமை ஏன். பாடலின் விளக்கம். தெரிந்து கொள்ள முடியாத பெருமை உடையவர்கள் திருத்தொண்டர். ஒப்பில்லாத அவர்களின் புகழை சொல்லுகிறேன். பெருகி கிடக்கும் தெளிந்த ஊற்று நீர் கடலை நாய் நக்குவது போல நக்குகிறேன்.
தமிழ் அன்பர்களே நண்பர்களே, இன்றைய ஆன்மீக பதிவில் சேக்கிழார் அருளிய சைவ காப்பியமான பெரிய புராணம் என்ற திருத்தொண்டர் புராணம் என்னும் நூலில் உள்ள பாடலை தெளிவான விளக்கமுடன் உங்களுக்காக அளித்ததில் நான் மிகவும் பெருமை கொள்கிறேன். இப்பதிவில் அளிக்கப்பட்ட சைவ காப்பியமான பெரிய புராணம் என்ற திருத்தொண்டர் புராணம் பாடலின் விளக்கம் யான் அறிந்து கொண்டவை. யான் அறிந்த இந்த காப்பியத்தை நீங்களும் அறிந்து இறைப்பயன் பெற வேண்டும் என்பதற்காக இங்கே அளித்துள்ளேன். யான் அளித்த இப்பதிவானது ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு உதவும் என்று நான் மிகவும் நம்புகிறேன். மேலும் இப்பதிவினை கேட்டு இன்புற்று அதன்படி நீங்கள் இறைப்பயன் பெற்றால் அதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சியே. வாழ்க வளமுடன். சர்வம் சிவமயம். இறையருள் பெறுவோம், இன்பமாய் வாழ்வோம். அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே, இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்து, இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்க வேண்டி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் யூடியூப் சேனல்.